தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலை வாட்டி வரக்கூடிய இந்த நிலையில, இந்த இடங்களுக்கு மட்டும் பரவலாக நமக்கு மிதமான மழையானது நிச்சயம் பதிவாகும். அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. முதலாவதாக சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை கடந்த மாதத்தை விட இப்போ நமக்கு ரொம்ப தீவிரமாகவே அதிகரிச்சிருக்கு. 36 ° C முதல் 39 ° C வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. மேற்கு தொடர்ச்சியிலேயே நமக்கு வந்து 35, 36 ° C பதிவாகிட்டு இருக்கு. மற்ற மாவட்டங்களில் 37, 38 ° C வரைக்கும் வெப்பம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் 40 ° C, சில இடங்களில் 41 ° C வரைக்கும் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு. இந்த நிலைமை எல்லாமே மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும். ஆனால் ஒரு 3 முதல் 4 நாட்களுக்கு ரொம்ப கடுமையான வெப்பம் தீவிரமாகவே காணப்படும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மழை வாய்ப்புகள் எங்களுக்கு எப்போ வரும் அப்படிங்கிற தகவல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுடைய நீங்கள் பேர்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்துருந்தீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் நாட்கள், குறிப்பாக வரும் நாட்கள் அப்படின்னா இந்த செப்டம்பர் 20ஆம் தேதி மாலை இரவிலிருந்து படிப்படியாக, அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் கடைசி வாரங்களில் மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழையும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற கடலோர மாவட்டங்கள் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் இந்த மழை வாய்ப்புகள் நமக்கு வந்து பதிவாகிரும், கண்டிப்பாக உண்டு. ஆனால் உள் மாவட்டத்தில் வந்து லேசானது முதல் மிதமான மழை வரை மட்டுமே நமக்கு வந்து பதிவாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு போன்ற உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும், ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும், இதெல்லாம் நம்ம ஆகஸ்ட் மாதங்களில் பார்த்தோம். நிறைய மாவட்டங்கள், பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை, மிக கனமழை, அதி கனமழை வரைக்குமே கூட ஆகஸ்ட் மாதங்களில் பதிவானது. ஆனால் இப்போ நமக்கு செப்டம்பர் மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதிகபட்சம் அந்த லேசான மழை, மிதமான மழை மட்டும்தான் இருக்குமே தவிர மிக கனமழையோ இல்லை வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு மழையோ உறுதியாக நமக்கு அதுக்கான வாய்ப்பு கிடையாது. தென் மாவட்டங்களாகட்டும், வட மாவட்டங்கள், குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள், டெல்டாவில் பெரும்பாலும் மழை குறைவுகள், சில இடங்களில் மட்டுமே நமக்கு பகுதியாக மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இனி வரும் ஒவ்வொரு நாட்களும் கனமழை வந்து தீவிரமாகுமா அப்படின்னா நிச்சயமாக சில இடங்கள் கடலோர மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழையானது பகுதியாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து அதிகாலை நேரங்களிலும் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த மாதத்தில் வடகிழக்கு பருவமழை காத்துக்கிட்டு இருக்கு. பருவமழைலாம் தொடங்கிருச்சு அப்படின்னா நமக்கு தொடர்ந்து மழை பொழிவு தான், இடைவிடாத கனமழையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கரை கடக்க போது, தாழ்வு மண்டலங்கள், புயல் சின்னங்கள் வரைக்கும் வரக்கூடிய மாதங்களில் உறுதியாக இருக்குது. ஆகவே தொடர்ந்து இந்த கொஞ்ச நாட்கள் தான் இந்த வெப்பநிலை ஒரு 5 நாட்கள் அல்லது ஒரு 4 நாட்களுக்கு சற்று தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.